வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐ மேர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? கொஞ்ச நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோவில் ஒரு டெஸ்ட் நெட் டாஸ்க்கு, ஒரு மெயின் நெட் டாஸ்க் தான் பண்ண போகிறோம். ரெண்டுமே கொஞ்சம் டீசெண்டான அமௌண்ட் ரேஸ் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் தான். சரிங்களா? அதுக்கெல்லாம் முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணாதவங்க ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க இன்னும் ஆடுறப்போ அதை பார்க்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் கியூப் எக்ஸ்சேஞ்ச் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனல்லே அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ வித் கூகுள், கண்டினியூ வித் ஆப்பிள் அப்படின்னு இருக்கும். உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருக்கோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிறத கொடுத்து என்னுடைய ஏதாவது ஒரு கூகுள் அக்கௌண்ட் வச்சு நான் சைன் அப் பண்ணிக்கிறேன். நான் என்னுடைய இமெயிலில் கொடுத்த உடனே இப்போ வந்து கேஒய்சி முடிக்க சொல்லுது. இப்போ வந்து நம்ம வந்து ஆல் கண்ட்ரிஸ் எக்ஸப்ட் யூஎஸ்ஏ அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுடைய ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸையும் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஃபேஸை ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணிவிட்டு, இப்போ இந்தியா, ஸ்ரீலங்காவாக இருக்கலாம். உங்களுடைய கண்ட்ரியை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆதார் கார்டு, இல்லைனா ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் கார்டு, ஏதாவது பாஸ்போர்ட்டு ஏதாவது ஒன்றை வச்சு நீங்கள் வந்து கேஒய்சி முடிச்சுட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து கேஒய்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். நமக்கு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆன உடனே, அதாவது நம்ம கேஒய்சி முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பிக் இங்கே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும். சரிங்களா? அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுங்கள். எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $100 இல்லைனா ஒரு $110 இல்லைனா $150 டெபாசிட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுங்கள். டெபாசிட் பண்ணாமல் கூட உங்களால் இதில் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? அது எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் $68 டெபாசிட் பண்ணியிருக்கிறேன்னா, நான் இப்போதைக்கு கொஞ்சம் அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறேன். சரிங்களா? என்ன டோக்கன் டெபாசிட் பண்ண போகிறேன் அப்படின்னா சோல் வந்து நான் டெபாசிட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல டெபாசிட் சிம்பிள் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய சொலானா அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேண்டம் ஆப்புக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அந்த காப்பி பண்ண டெபாசிட் அட்ரஸை போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ சோல் அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு ஒரு $45 ஒர்த் சோல் நான் அனுப்பிக்கிறேன். சோல் அனுப்பியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனுப்பின சோல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருச்சு. சரிங்களா? அப்போ நம்ம பண்ண டெபாசிட் வந்து ஓகே ஆகிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல ஒரு 3 கோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அங்கே வந்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் டயர் என்ன அப்படிங்கிறது காட்டிடும். அதாவது இப்போ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய ப்ராக்ரஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டிடும். இப்போ வந்து நான் வந்து அயன் டயரில் இருக்கிறேன். அயன் டயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு $100 மேலே டெபாசிட் இருந்தாலே நம்ம வந்து அயன் டியருக்கு மூவ் ஆயிரும். இந்த டியரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ ரிவார்ட்ஸ் இருக்கும், என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த டியர்லேருந்து நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்க ஸ்டார்ட் ஆகிரும். சரிங்களா? வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அயன் டியரில் இருக்கிறவங்களுக்கு லூட் பாக்ஸஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. லூட் பாக்ஸுக்குள்ளே என்ன ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூட் பாக்ஸுக்குள்ளே இந்த இடத்துல லூட் பாக்ஸ் இருக்கும். அந்த லூட் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? பிளாக்ஸ்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் தான். சரிங்களா? இது அதிகமான பாயிண்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு அதிகமான ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ப்ரோ இந்த லூட் பாக்ஸஸ் இல்லாமல் வேறு எப்படி ப்ரோ நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ட்ரேடிங் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரிஸ்க் பண்ணாதீங்க. உங்களுடைய கேபிட்டலை எப்போவுமே ரிஸ்க் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட ஒரு $100 $200 சொலானா வாலெட்டில் வந்து சும்மா தூங்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கியூப் எக்ஸ்சேஞ்சில் டெபாசிட் பண்ணி வைங்க. கியூப் எக்ஸ்சேஞ்ச் அஃபிஷியல் தானா, நல்ல எக்ஸ்சேஞ்ச் தானா அப்படிங்கிறதையும் வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி எப்படி ட்ரேட் பண்ணுறது என்ன ஏது அப்படி எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ட்ரேட் பண்ணுறது ஈஸி தான். ஜஸ்ட் ட்ரேட் செக்ஷனுக்கு போய்க்கோங்க. நீங்கள் வந்து லிமிட் ஆர்டரில் பை பண்ண போகிறீங்களா, இல்லை மார்க்கெட் ஆர்டரில் பை பண்ண போகிறீங்களா அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வாங்க போகிறீங்களா, செல் பண்ண போகிறீங்களா அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல் பண்ணலாம். எவ்வளோ சோல் செல் பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஒரு
நம்மகிட்ட இருக்கிற ஒரு 25% ஆஃப் த சோலை நம்ம வந்து செல் பண்ணலாம். லிமிட் ஆர்டரில் எந்த ப்ரைஸில் நீங்கள் செல் பண்ணணும் நீங்கள் அதையும் செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சோல் ப்ரைஸ் 194.32ன்னு இருக்குது. நம்ம வந்து ஒரு 195ல் செல் ஆகிக்குப்பா அப்படின்னு நம்ம வந்து ஒரு லிமிட்டை போட்டு நம்ம ஜஸ்ட் செல் அப்படின்னு கொடுத்து செல் அப்படிங்கிறத கொடுத்தோன்னா நமக்கு வந்து நம்ம பொசிஷன் வந்து ஓப்பன் ஆகிரும். செல் பண்ணுற மாதிரியே நம்ம எப்படி பை பண்ணுறோமோ அதே மாதிரி தான். எப்படி செல் பண்ணிங்களோ அதே மாதிரி பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது மூலமாகவும் உங்களால் பிளாக்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லூட் பாக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது இவங்க வந்து போட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த லூட் பாக்ஸஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அந்த லூட் பாக்ஸஸ்க்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் இருக்கும். ரேண்டம் நம்பர் 1000 பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒரு வேளை உங்கள்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் ஃப்ரீயாக இருந்து என்ன பண்ண அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த கியூப் எக்ஸ்சேஞ்சில் போட்டு வைங்க. ஒரு வேளை ஆட்ராக கொடுத்தாங்கன்னா அது பெரிய அளவில் இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக இந்த கியூப் எக்ஸ்சேஞ்சுக்கே ஒரு டெலகிராம் மினி ஆப் இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் எப்படி ப்ளே பண்ணி நம்மளால் இந்த பிளாக் பாயிண்ட்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறது ஃப்ரீயாக அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த டெலகிராம் மினி ஆப்பு. ஸோ ஜஸ்ட்டு ப்ளே ஹோல்டு ஹை அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கேம் வந்து ரொம்ப சப்பையான கேமு. இந்த கேம் ப்ளே பண்ணுறது மூலமாகவும் உங்களால் பிளாக்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ உங்களால் ஒரு வேளை அமௌண்ட் டெபாசிட் பண்ணி என்னால் ட்ரேட் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இந்த கேம் ப்ளே பண்ணி உங்களால் பிளாக்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கேம் ப்ளே பண்ணுங்கள். ஜஸ்ட் ஸ்டார்ட் கேம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கேம் வந்து ரொம்ப ஈஸியான கேம் தான். உங்களுக்கு பார்த்தாலே இப்போயே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். எந்தளவுக்கு நீங்கள் பெருசாக கட்டுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிவார்டு உண்டு. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக 2 பிளாக்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் அதிகமாக ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 லைஃப் முன்னாடி இருந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு 2 லைஃப் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு இல்லைனா ஒரு குறிப்பிட்ட டைமில் ஜஸ்ட் உங்களால் 3 டைம் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் ப்ளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் இல்லைனா உங்களுக்கு இந்த லைஃப் வந்து எப்போ ரீசெட் ஆகி ஃபுல்லாகுதோ அப்போ தான் உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். சரிங்களா? இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி நிறைய டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. லைக் டெய்லி செக்இன் பண்ணுற டாஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் கியூப் டெலகிராமு, ஸ்பெல் டெலகிராமு, ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது, இன்ஸ்டாகிராமு, சோஷியல் டாஸ்க் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையுமே முடிச்சிருங்க. அதே மாதிரி உங்களை வந்து கேஒய்சியும் வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸோ என்ன இருக்குதா வெரிஃபிகேஷன் இந்த ஸ்டெப்பு. இந்த இடத்துல நீங்கள் வந்து கேஒய்சியும் முடிச்சிக்கலாம். ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு போய்ட்டு நீங்கள் வந்து கேஒய்சி முடிச்சிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து கேஒய்சி முடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கேஒய்சி முடிக்க தேவையில்லை. ஒருவேளை ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் ஜஸ்ட் இந்த கேம் மட்டும் டெய்லியும் ப்ளே பண்ணிகிட்டு இருங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் மினி ஆப்பையும் நம்மளுடைய கியூபெக்ஸ் அக்கௌண்ட்டையும் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு அவங்க ஏதாவது அப்டேட் கொடுப்பாங்க. கொடுத்தோடனே நான் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கியூபெக்ஸ் எவ்வளோ ரேஸ் பண்ணியிருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ கியூபெக்ஸ் எவ்வளோ ரேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $21 மில்லியன் ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராஃபி கேபிட்டல், ஜிஎஸ்ஆர், பிக் பிரெயின் ஹோல்டிங்ஸ் இவங்க எல்லாருமே கொஞ்சம் பெரிய ஆட்கள். ரொம்ப பெரிய ஆட்கள் இல்லை, கொஞ்சம் பெரிய ஆட்கள். கிட்டத்தட்ட 21 மில்லியன் ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டோக்கன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டெலகிராம் மினி ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்சேஞ்சும் நல்ல டீசெண்டான ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான். ஏன்னா லிக்விடிட்டி ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதையும் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 21 மில்லியன் ரேஸ் பண்ணியிருக்காங்களா, கண்டிப்பாக டோக்கன் கொடுத்து தான் இந்த இன்வெஸ்டர்ஸுக்கெலாம் திருப்பி ரீபே பண்ண முடியும் இந்த ப்ராஜெக்டால். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக டோக்கன் வரும். சரிங்களா? ஸோ எப்போ வருதுன்னு தெரில. அது வரை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிளாக்ஸ் அந்த பாயிண்ட்ஸை நம்ம ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தா ஒரு பக்காவான டெஸ்ட் நெட்டு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. அது என்ன டெஸ்ட் நெட் என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்ததாக ஃபார்ம் பண்ண போகிற ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா மல்டிப்ளை5. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பேக் பண்ணியிருக்கவங்க எல்லாம் பெரிய ஆட்கள். லைக் பேந்தரா கேபிட்டல் கொஞ்சம் ரொம்ப பெரிய ஆள். அதே மாதிரி அவங்களும் பெரிய ஆள் தான். அதே மாதிரி ஸ்பார்டன் குரூப்பு இவங்களும் பெரிய ஆள் தான். சரிங்களா? ஸோ பக்காவான ப்ராஜெக்ட்டு, அதாவது பக்காவான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னும் அந்தளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஹைப் ஆகல. வெறும் 15K ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ உங்களால் இதை ஃபார்ம் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக டீசெண்டான ஒரு ரிவார்டு காத்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இது எப்படி ஃபார்ம் பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நான் என்னுடைய கிவி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு மல்டிப்ளை5 லிங்க்கை போட்டாச்சு. ஸோ அந்த லிங்க் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும்.
ஸோ இந்த இடத்துல 3 கோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் வாலெட்டை கொடுத்துருக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்ச வாலெட்டு ராபி வாலெட்டு. நான் அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது வெரிஃபை மெசேஜ் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் அப்படிங்கிறத கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டு எனேபிள் அப்படிங்கிறத கொடுத்து விட்டு சைன் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் இன் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபாசெட் டோக்கன்ஸ் கிளைம் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நான் எந்த ஃபாசெட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா faucet.trade இந்த ஃபாசெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ வந்து பெரா டோக்கன் கிளைம் பண்ண போகிறேன். சரிங்களா? உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்விட்டரில் faucet.trade ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு போஸ்ட்டும் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அவங்கள ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு போஸ்ட் மட்டும் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அந்த போஸ்ட்டை போட்டுட்டு அந்த போஸ்ட்டுக்கான லிங்க்கையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த லிங்க் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு கேப்சா ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்சா முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ரிசீவ் டோக்கன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட் டோக்கன்ஸ் அதாவது 0.05 பெரா அவங்க வந்து நம்ம வாலெட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கிளைம் டோக்கன்ஸ் அப்படின்னு இருக்குதா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சைன் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் 50 USDC வந்துடும். ஜஸ்ட் அதை மேக்ஸ் அப்படிங்கிற கொடுத்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறது ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. மறுபடியும் உங்களுக்கு ரேபிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஜஸ்ட் அதையும் சைன் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் சைன் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி USDC கிளைம் பண்ணோமா அதே மாதிரி இப்போ USDT மாற்றிக்கோங்க. மறுபடியும் உங்களை டெஸ்ட் டோக்கன்ஸ் கிளைம் பண்ண சொல்லுவாங்க. கிளைம் டோக்கன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் சைன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த USDTயும் மேக்ஸ் கொடுத்து ஜஸ்ட் ஃபுல்லாக ஸ்டேக் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்டேக் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அதே மாதிரி டோக்கன்ஸ் கிளைம் பண்ணுறதும் நம்மளுடைய வேலை தான். இப்போ வந்து நம்ம பெரா செயினில் கிளைம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி நம்ம வந்து இன்னும் செப்போலியா நெட்வொர்க்லேயும் நம்ம வந்து கிளைம் பண்ணி ஸ்டேக் பண்ணணும். அதே மாதிரி பினான்ஸ் ஸ்மார்ட் செயின்லேயும் நம்ம வந்து கிளைம் பண்ணி ஸ்டேக் பண்ணணும். இப்போ ஹனி டோக்கனையும் நம்ம வந்து இப்போ கிளைம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சைன் மட்டும் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி விட்டாச்சு. ஸோ மேக்ஸ் பண்ணி ஜஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்து ப்ரொசீட்னு கொடுத்து ஜஸ்ட் ஸ்டேக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஸ்டேக் பண்ணியாச்சா அந்த இடத்துல பெரா செயின் சிம்பிள் காட்டும். சரிங்களா? நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செப்போலியாலையும் ஸ்டேக் பண்ணிடுங்க. அதே மாதிரி பினான்ஸ் ஸ்மார்ட் செயின்லேயும் ஸ்டேக் பண்ணிடுங்க. மோனா டெஸ்ட்நெட் இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆனோடனே கண்டிப்பாக நான் நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் ட்விட்டர்லையும் யூடியூப்லேயும் கண்டிப்பாக போஸ்ட் போடுவேன். ஸோ நீங்கள் அதுலேயும் ஸ்டேக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பெரா செயினில் முடிச்சாச்சு. நம்ம அடுத்து பினான்ஸ் ஸ்மார்ட் செயின்லையும் இதே மாதிரி டோக்கன்ஸ் கிளைம் பண்ணி ஸ்டேக் பண்ணிடுங்க. செப்போலியா டெஸ்ட்நெட்லையும் டோக்கன்ஸ் கிளைம் பண்ணி ஸ்டேக் பண்ணிடுங்க. சரிங்களா? அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாயிண்ட்ஸ்லாம் எங்கே ப்ரோ பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லீடர் போர்டில் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் இருக்குது உங்கள் ரேங்க்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். அந்த TRPs அப்படிங்கிறது தான் பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்ததாக நமக்கு இந்த சீசன் எப்போ எண்ட் ஆகும், இந்த டெஸ்ட்நெட் எப்போ எண்ட் ஆகும்னா TGE அந்த சீசன் வந்தோடனே எண்ட் ஆயிரும். TGEனா என்ன ப்ரோ அப்படின்னா டோக்கன் ஜென்ரேஷன் ஈவெண்ட்டு. அதாவது டோக்கன் ரிலீஸ் ஆன உடனே இந்த ஈவெண்ட் அதாவது டோக்கன் ரிலீஸ் ஆகும்போச்சில் இந்த டெஸ்ட்நெட்டு எண்ட் ஆகிரும். சரிங்களா? ஸோ சீசன் 1 எண்ட் ஆகிருச்சு. சீசன் 1லேயே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. சீசன் 2 இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு USDC USDT எல்லா நெட்வொர்க்லேயும் கிளைம் பண்ணி ஸ்டேக் பண்ணிடுங்க. உங்களால் இன்னும் அதிகமாக USDC வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட டிஸ்கார்டில் நிறைய ஈவெண்ட் நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர்லேயும் கிவ் அவே பண்ணுவாங்க. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி அப்புறம் தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் டோக்கன்ஸ் கிடைக்கும். இந்த USDC USDT வேறு உங்களால் எங்கேயுமே கிளைம் பண்ண முடியாது. சரிங்களா? அவ்வளோதான். 2 ப்ராஜெக்ட் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஒன்று வந்து கியூப் எக்ஸ்சேஞ்சு அவனுக்கு $20 மில்லியன் மேலே ரேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ரீயாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா மல்டிப்ளை 5 இவங்களுக்கு பெரிய அளவில் பேக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ 2 ப்ராஜெக்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட்டு. 2லேயுமே நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுங்க. சரிங்களா? அடுத்ததாக இன்னும் ஒரு நல்ல அட்ராப்டியில் அவங்க சந்திக்கிறேன்.